கியோரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டே. ட்ராவலிங் ரைட் டு நியூசிலாண்ட் ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டில் இருக்கேன். இனி ஒரு 8 நாளைக்கு வந்து இன்னையோடு சேர்த்து வந்து உங்களுக்கு நியூசிலாண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சீரீஸு இல்லை நியூசிலாண்ட் வீசா பற்றின சீரீஸு வந்து வராது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நியூசிலாண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸ் பற்றி வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து டே 0 இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த வ்ளாகுக்கு வந்து ஒரு பேர் வைப்போம், அந்த 7 நாட்கள். ஏன்னா இந்த 0 நீங்கள் கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 நாள். ஸோ நான் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் போகிறேன், அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ இங்கேருந்து நான் சிட்னி ட்ராவல் பண்ணி சிட்னியிலேருந்து பெங்களூரு. ஸோ பெங்களூருன்னு சொல்லும்போது அங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் தான் எங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். பட் ஆனால் கைண்ட் ஆஃப் அ பிளான்ட் ட்ரிப்பு, அன்பிளான்டுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஜஸ்ட் தாட் லைக் ஐ ஹேவ் வாண்டட் டு கோ see பேரண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்மளுக்குள்ளே ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஸோ நான் இந்தியாவில் ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க நான் கண்டிப்பாக நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெப்பனாக இருப்பேன். நம்ம வாங்க வ்ளாகுக்குள்ளே போகலாம். நான் ஆன் அண்ட் ஆஃப் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் எடுக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எனிவே இங்கே வந்து செக்இன் பண்ணியாச்சு, பேக்கேஜ் செக்இன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்கு முடிச்சிட்டேன். இங்கே ஒரு மெக்டீஸ் பக்கம் உட்காந்து காலையில் ஒரு 5 மணி, காலையில் 3 மணிக்கே வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், காஃபி குடிக்கிறதுக்கு, நான் டு கீப் மை செல்ஃப் அவேக். மற்றபடி என்ன, ஆக்லாண்டில் வந்து நல்ல மழை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான மழை. ஸோ டே 0 இன்றைக்கி என்னது, நான் நியூசிலாண்ட் வந்து சிட்டிசன்னால் வந்து எனக்கு வீசா வாங்க வேண்டி வந்தது, இந்தியன் வீசா வந்து. ஏன்னா நான் வந்து இன்னும் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓசி என்கிட்ட கிடையாது. அதனால் வந்து வீசா வாங்கினேன், இந்தியன் வீசா வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அந்த ப்ராசஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். இட்ஸ் வெரி ஃபேர்லி சிம்பிள் ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் என்னென்னா, இந்தியன் வீசா சைட், நம்மளோட இந்தியன் இமிக்ரேஷன் சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து லெஸ் தென் 90 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணலைன்னா வந்து அப்படியே உங்களுக்கு டிஸப்பியர் ஆயிரும். ஆனால் வந்து என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா திருப்பியும் வந்து யூ கேன் ப்ரொசீட் வித் வாட் எவர் யூ ஹவ் லெஃப்ட். ஸோ அதுதான், நீங்கள் வந்து இந்தியன் வீசா சைட்டை என்ன போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு முக்கியமாக வந்து வீசா எடுக்கிறவங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட், நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டியோ அந்த நேஷ்னாலிட்டி, இப்போ நான் வந்து நியூசிலாண்ட் சிட்டிசன்னால் நியூசிலாண்ட் பாஸ்போர்ட் வச்சுருக்கேன், அதோட காப்பியும், உங்களோட சிட்டிசன்ஷிப் காப்பியும், ப்ளஸ் உங்களோட வந்து ஃபேஸ், அதாவது உங்களோட ஃபோட்டோகிராஃபும் தேவை. ஏன்னா சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்ப வேண்டாம், பட் ஆனால் அதில் இருக்க சிட்டிசன்ஷிப் நம்பர் வந்து உங்களுக்கு தேவை. மற்றபடி வந்து பாஸ்போர்ட்டோட பேஜ் ஃபஸ்ட்டு, உங்களோட ஃபோட்டோவில் பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸு அவங்களே இப்போ போட்டுப்பாங்க, என்ன டிஸ்கிரிப்ஷன், இவ்வளோ சென்டிமீட்டர் லென்த்து, இவ்வளோ சென்டிமீட்டர் ப்ரெத்துன்னு போட்டிருப்பாங்க, வித் பேக்ரவுண்ட் ஆஃப் ஒயிட்டுன்னு போட்டிருப்பாங்க. அது பண்ணி லோட் பண்ணி இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ டெல்லியிலேருந்து, அப்பேரண்ட்லி இட் கோஸ் டு நியூ டெல்லின்னு தான் அந்த சைட்டில் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லெஸ் தென் 24 ஹவர்ஸில் வீசா வந்துடும். நீங்கள் வேறு எஸ்பெஷலி நியூசிலாண்டில் இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னா ஓசி எடுக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வைஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓசின்னா 1 ஆஃபில் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் ஒரு எடுப்பீங்க. வேறு வீசானா
எவ்ரி டைம் யூ ஹேவ் டு பே $25 அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீலாம் பார்க்கும்போது நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் $45 ஆகும். ஸோ இதுதான் விசா பற்றின இது. ஸோ டிக்கெட் வந்து நான் யூஸ்வலாக வந்து சம்டைம்ஸ் ஆன்லைனில் பார்ப்பேன் ஸ்கேனர் வெப்சைட்டில். அப்படி என்னால் வந்து ஸ்கேனரில் வந்து என்னால் கிடைக்க முடியலன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியாவுக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ஏஜென்ட் வழியாக தான் நான் வந்து புக் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஆக்லாண்டில் வந்து நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. நான் யூஸ்வலாக நம்ம ஷாப் பண்ணுவோம். நம்ம வந்து எப்போவுமே ஒரு டிஸ்கவுண்ட் எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக. அது வந்து ஹியூமன் ஆட்டிடியூடு. நம்ம வந்து அதனால ஷாப் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு யாரும் ஒரு குட் ப்ரைஸ் தராங்க, இந்த ஏர்லைன்ஸ் குட் ப்ரைஸ் தராங்க. இப்போ நவம்பரில் வந்து நிறைய ஸ்கூல் ஹாலிடேஸ் இங்கே வரும். அதனால் வந்து சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நான் வந்து குவாண்டஸில் போகிறேன். ஸோ என்னோடய ட்ரான்சிட் வந்து சிட்னியில் 1 hour ட்ரான்சிட் தான். ஸோ ஐ ஹேவ் டு லிட்ரலி ரஷ் த்ரூ. கண்டிப்பாக சிட்னி ஏர்போர்ட்டில் எனக்கு எந்த வீடியோவும் எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் 1 hour தான் இருக்கிறதுனால. So yeah, that's my day 0 and bits and pieces நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ மூவிஸ் பார்க்கலான்னு பார்த்தா என்னோடய ஃபார்ச்சுனேட், என்னோடய லக்கி நிறைய இந்தியன் மூவிஸ் இருந்தது. ஸோ நான் பார்க்கும்போது நிறைய அண்டர் ரேட்டட் மூவிஸ் இருந்தது. எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரில. போர் தொழில், ப்ளூ ஸ்டார், அதெல்லாம் பார்த்தேன் நான். எனக்கு வந்து இந்த மூவிஸில் வந்து இந்த பேர் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். பேரெல்லாம் பார்ப்பேன். சில பேர்லாம் வந்து தெரிஞ்ச பேராக இருக்கும். ஸோ அதை போய் பார்ப்பேன். அப்புறம் இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிடிக்கும். ப்ளூ ஸ்டார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆஃப் ஆல் த மூவிஸு பரம்பொருள், அதுக்கப்புறம் போர் தொழில், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கன்னடா மூவி வாட்ச் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் நான் ஒரு 6 languages பேசுவேன், நம்ம சவுத் இண்டியன் லாங்குவேஜ், ஹிந்தி உட்பட. ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னடா மூவி பார்த்தேன். ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. எனிவே சிட்னியில் வந்து அந்தளவுக்கு ஷூட் பண்ண முடியலன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 minutes தான் இருந்தது. ஃபைனல் கால்க்காக நானும் என் பையனும் ஓடி வந்தோன்னா அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என் பையனும் என் கூட ட்ராவல் பண்ணான். ஏன்னா அவனுக்கும் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அம்மா அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணோம். இட் வாஸ் அ குட் சர்ப்ரைஸ் ஃபார் தம். யார்கிட்டையுமே சொல்லலை. அண்ட் ஆல்சோ ஷார்ட் ட்ரிப்னால அவன் வந்து தாட் லைக் நவம்பர் இட்ஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு கம். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த ஷோயிங் ஆஃப் ஃபுட்டை நான் வெஜிடேரியன் மீல் தான் சாப்பிட்டேன்னு ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். எனிவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் OCA அண்ட் விசா. நம்ம வந்து நான் சிட்டிசன்ஷிப் வந்து 2012 நியூசிலாண்டில் வாங்கினேன். ஆனால் ஃபார் சம் ரீசன் ஃப்ளைட் நர்ஸ் ஒர்க் பண்ணனால வந்து பாஸ்போர்ட் அடிக்கடி தேவைப்பட்டதில்ல. OCA நான் அப்ளை பண்ணவே இல்லை. இனி தான் நான் அப்ளை பண்ணணும். அதனால் என்னோடய ட்ராவல் இந்தியாவுக்கு வந்து விசாவில் தான் இருந்தது. என் பிள்ளைக்கு வந்து OCA இருந்ததுனால அவன் ஈஸியாக வந்து அவனோட இமிக்ரேஷன் ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்த ஈஸியாக வந்துட்டான். நான் வந்து விசா இருந்ததுனால வந்து என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஆக்லாண்ட் டு சிட்னி டு பெங்களூர் வந்துட்டேன். ஆனால் பெங்களூர்லேருந்து எங்கள் ஒசூர் எங்கள் அம்மா அப்பா வர்றதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. பயங்கர டிராஃபிக்கு. வெல்கம் டு இந்தியான்னு சொன்னப்போவே தெரியும், ஓ மை காட் என்ன. பட் எனிவே நம்ம ஊர் தாங்க. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வருமானு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ வந்து நைட்டு 9 PM நான் இது ரெக்கார்ட் பண்ணேன். ஃபார் சம் ரீசன் எனக்கு அப்லோட் பண்ணவே முடியல. ஸோ எனிவே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு day 1 ஆகிட்டு. ஸோ வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டில் தங்கியிருந்தோம் நாங்கள். அவன் வந்து நல்லா தூங்கினா. எனக்கு வந்து சரியான தூக்கம் கிடையாது. ஜெட்லாக்னாலையா இல்லை வேறு இடம்னாலையா தெரில, நைட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருந்தேன் நான். ஸோ ஒரு ஹார்ட்லி 3 hours தான் தூங்கியிருப்பேன் நான். ஈவன் ஃப்ளைட்லேயும் வந்து நான் தூங்கலை. ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் நர்ஸாக வந்து டெட் லெக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேஷண்ட்ஸ் பிக் பண்ணாமல் நம்ம மட்டும் வந்தால் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் போட்டு விட்ருவாங்க. நல்லா தூங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாளைக்கு இன்னொரு ஷிஃப்ட்டும் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஒரு தூங்கிட்டு வரலாம். வேறு எக்கானமியில் வந்து லெக் ரூம் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் இங்கேருந்து ஆக்லாண்ட் டு சிட்னி போனது வந்து போயிங் ஏர்லைன்ஸில். வேறு சிட்னி டு இங்கே வந்தது ஏர்பஸ். ரொம்ப
கன்ஃபைன்டு லெக் ஸ்பேஸு. ப்ளஸ்ஸு நாங்கள் நடுவில் ஓடினது, அந்த ட்ராவலேட்டரே வைக்கல எங்களுக்கு. ஸோ கீழே படிக்கட்டில் இறங்கி ஒரு பஸ் பிடிச்சி தான் சிட்னி ஏர்போர்ட்டில் ஏர்சைட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது. ஸோ தட்ஸ் மீ. அகெயின் ஐம் ஷோயிங் ஆஃப் த ஃபுட்டு. ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. ஸோ தட்ஸ் மை ட்ரிப். அம்மா அப்பா பார்த்தேன், பேரனை பார்க்கும்போது அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அக்கா வீட்டில் தான் இப்போ தங்கியிருக்கோம். ஏன்னா வீட்டில் வந்து ரூம் ஸ்பேஸ் நிறைய உண்டு. ப்ளஸ் இவனுக்கும் வந்து ஒரு கம்பெனி இருக்குது அக்காவுக்குள்ள. ஸோ வி கம் அண்ட் ஸ்டேயிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து Day 1 நான் போடுறேன். அதுவும் நான் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். அதை உங்களுக்கு எடிட் பண்ணி நான் போடுறேன். எனக்கு இங்கே வந்து இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ரோமிங் இனிமேல் நான் போடல. Anyway, thanks for watching. Lots of love. Bye for now. Stay safe everyone.